இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் பதில். தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். தமிழ்நாட்டில் பல முனை போட்டி இருந்தாலும் பலம் பொருந்திய போட்டியாக இல்லை என்றும் கருத்து. இடி சிபிஐ என்று எந்த படைபலத்தை பாஜக பயன்படுத்தினாலும் ஒரு கை பார்க்க தயாராக உள்ளோம். சென்னையில் நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பாஜக இடி, ஐடி, சிபிஐன்னு தன்னுடைய படைபலத்தை, அந்த பரிவாரத்தை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அதை ஒரு கை பார்ப்போம்னு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமாக எஸ்ஐஆருக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானது. 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு மொத்தம் 5,67 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. சென்னையில் 11,73,000 வாக்காளர்கள் நீக்கம். சென்னை மாவட்டத்தில் 40 லட்சத்திலிருந்து 28,30,000 குறைந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. திமுகவின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் கொச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பேட்டி. That we will let you know finally. No, discussion was cordial, but we are waiting for the results. மாநிலங்களவையிடம் உள்ளாட்சி தேர்தலில் பங்கீடு குறித்து ஸ்டாலின் கே சி வேணுகோபால் விவாதித்தனர். திமுக எம்பி கனிமொழியை சந்தித்த பிறகு தமிழ்நாடு காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விளக்கம். Meeting they have discussed lot of issues, but it is inconclusive now because based on the number of seats that's still going on. Seat sharing we have to first conclude. So only that is pending now. கரூர் விவகாரத்தில் என் மீது ஏன் பழியை போட்டீர்கள் என்று முதலமைச்சருக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. பரப்புரை நடத்த இடம் கூட கொடுப்பது இல்லை என்றும் குற்றச்சாட்டு. ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எனக்கு அரசியல் தெரியவில்லை என்று கூறினால் அது மக்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று சொல்வது போல என விஜய் பேச்சு. மக்களுக்கும் தனக்குமான உறவு பிரிக்க முடியாத ஒன்று என்று கூறி உணர்ச்சி வயப்பட்டார். மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். தனது வாகனத்தை பின்தொடர வேண்டாம், தாவேகாவினருக்கு கெஞ்சியபடி வேண்டுகோள் விடுத்த விஜய். ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வேலூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி சீட்டு இல்லாமல் அத்துமீறி நுழைந்த தொண்டர்கள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணியால் 20 நிமிட இடைவெளியில் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் கூட்டம் அலைமோதுவதால் பயணிகள் கடும் அவலம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 9 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு காலையில் பனிமூட்டம் இருக்கும் என கணிப்பு. சென்னையில் சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரிப்பு.
மோடியின் இரட்டை என்ஜின் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அடி கூட நகராது. நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. So Modi's so-called double engine will not even move an inch in Tamil Nadu. பெரியாரை ஏற்றாலும் அவருடைய பல சித்தாந்தங்களில் உடன்பாடு இல்லை என்று நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேச்சு. பாரதியார் வரலாறு முழுமைக்கும் தேவைப்படக்கூடிய நிலையில் பெரியார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே தேவைப்பட்டார் என்றும் விளக்கம். It will be a disservice for me to put down Periyar here. Of course, I disagree with a lot of Periyar's thoughts and views. But Tamil Nadu needed Bharatiyar for all through our history. Tamil Nadu also needed Periyar for a point of time in our history. இந்தியா கூட்டணி தலைவராக மு.க. ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன்? நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் கலந்துரையாடலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் விளக்கம். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை மற்றும் சோஷலிசம். ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்றதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். ஒரே நேரத்தில் ரஜினி, கமல், விஜய் படங்களுக்கு இசையமைப்பதில் அழுத்தம் இல்லை என்று நியூஸ் 18 டவுன்ஹால் கலந்துரையாடலில் அனிருத் பதில். பாடலின் பிரமோ வீடியோக்களை காமெடியாக உருவாக்குவதன் ரகசியத்தையும் பகிர்ந்து கலகலப்பு. All the promos that we saw, except for this, because there are two legends involved and there's a shooting spot. When we released one of those things, when it worked, we said, okay, people are liking the fact that we keep making fun of each other. Because Nelson is the director, he always puts all the jokes on me, and I'm okay with it, so. ஜிம்முக்கு செல்லாமலேயே 4 ஆண்டுகளில் 38 கிலோ எடையை குறைத்ததாக நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நடிகை குஷ்பு தகவல். See, it's easy to lose weight, but then to sustain that strength, you need the core strengthening workouts. And I am not somebody who would hit the gym. I'm not at all a gym person. சினிமாவில் தனக்கு எந்த கதாபாத்திரமும் கொடுப்பது என்று தெரியாமல் இயக்குநர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் கலகல பேட்டி. வயசான கேரக்டர்ஸும் பண்ண முடியாது, லீடும் பண்ண முடியாது, இன் பிட்வீன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கலாம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இப்போதைக்கு இருக்கேன். வயசான சட்டமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடப் போவதாக மதிமுக திட்டவட்டம். மாநிலங்களவை சீட் வேண்டுமெனவும் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் கோரிக்கை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியா நிற்கும். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மதுபோதையில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்து. ஆத்திரத்தில் காரை அடித்து நொறுக்கிய மக்கள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் கல்லூரி ஏசி பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். கல்விதான் கடவுள் என்று மாணவ மாணவியரிடையே பேச்சு. கேரளாவில் பள்ளி வளாகத்தில் தீப்பிடித்து எரிந்த 5 பேருந்துகள். விபத்தா திட்டமிட்ட சதியா என்று விசாரணை. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் 1500 வீடுகள் இடிப்பு. அஜி ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததால் நடவடிக்கை. மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் குழு தலைவன் எல் மென்கோ கொலை செய்யப்பட்டதால் கடும் வன்முறை. காண்போரையெல்லாம் சுட்டுத் தள்ளிய ஆதரவாளர்கள். சீனாவில் புத்தாண்டு விடுமுறையை விதவிதமாக கொண்டாடும் மக்கள். பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த ட்ரோன் காட்சிகள்.
லண்டனில் களை கட்டிய சீன வசந்த கால விழா ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். Right down Shaftesbury Avenue all the way to China. நிறைவு பெற்றது இத்தாலியில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக். வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழா.